புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மோசஸ் அவர்கள் நம்ம அரங்கத்தில் வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். விசிகாவின் நிலைப்பாடு இது நியாயமாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு விசிகா தரப்புல ஒரு மன நெருடலான ஒரு சூழல். விசிகாவுக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதி வேணும் அப்படின்னு கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கை. ஆனால் திமுக 8 தொகுதியில 6 தொகுதி தனியும் 2 தொகுதியை பொது தொகுதி ஒதுக்கி இருக்கிறதாக இது எப்படி பார்க்கணும்? விசிகா கேட்பது நியாயமான ஒரு கோரிக்கை. அது ஏற்காது அது விஷயம். கோரிக்கை சரியான பார்க்கும்போது கண்டிப்பாக அவருடைய கோரிக்கை என்ற உரிமை. இத்தனை வருஷம் பயணம் செய்திருக்கிறார், இத்தனை வருஷம் கூட இருக்கிறார். ஒரு வலுவான ஒரு இது. தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா தலைவரை காட்ட தொண்டர்கள் இன்க்ரீஸ் ஆகிதான் போகிறாங்க. மற்ற கட்சிகளை போல தொண்டர்கள் கம்மியா இருப்பாங்க. ஆனா சீட்டை கேட்கறத பார்த்தா நிறைய கேட்பாங்க. அது ஒரு நியாயம் இருக்காது. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் விசிகாருடைய தொண்டருடைய எண்ணிக்கை அதிகம், வாக்காளர் எண்ணிக்கை கண்டிப்பா அதிகம். ஸோ அவர் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார், களத்தில் இருக்கிறார். எது கேட்டாலும் முன்னிறுத்தி பேசக்கூடிய ஆற்றல் உடையவர். எதிர்கட்சிகள் எந்த குரல் கொடுத்தாலும் அதுக்கு மறுக்குரல் கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கிறார். ஸோ அது கேட்கறதுல அவருக்கு தார்மீகமான உரிமை இருக்குது. இல்ல, கடந்த திமுக கூட்டணியில ஒரு வலுவான ஒரு கூட்டணி தோழமை கட்சியாக விசிகா இருக்கு. அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அது திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இது நன்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிற போது விசிகாவுக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதி கேட்டது சரிதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி விசிகா தொண்டர்கள் மத்தியில இருக்கு. அது நியாயமான கோரிக்கை தானே? கண்டிப்பா கோரிக்கை தான். மட்டும் நம்ம பேசிடலாம். பட் தலைமை இடம் என்று ஒண்ணு இருக்கு. நிர்பந்தங்கள், கூட்டணி நிலைப்பாடு, பாத்தீங்கன்னா யாருக்கு எந்தெந்த தொகுதி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு புதுசா வரவங்களுக்கு எப்படி கொடுக்குறது. ஏன்னா புதுசா இப்போ நீங்களும் நானும் இப்போ நான் வீட்டுக்கு வரேன், எப்பவுமே உங்க விருந்தாளர் ஒருத்தருக்கு ஏற்கனவே வந்திருக்கிறாரு, அது பராமரிச்சுக்கிறீங்க. நான் புதுசா இன்னைக்கு விருந்தாளையா நான் வரேன், எனக்கு நீங்க அதிகமா கொடுப்பீங்களா கம்மியா கொடுப்பீங்களா? சாப்பாடு பரிமாறதான் எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்குமா இருக்காது? புதுசா வர்றவங்களுக்கு பரிமாறம், அதை அனுசரிப்பு, வரவேற்பெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா அது இயற்கை. ஸோ இவர் உணர்ச்சி பூர்வமாய் தேமுதிக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு அரவணைக்கும் பொழுது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சரி நம்ம கொடுக்கலான்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பங்கிடும் பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. இங்க என்ன நடக்குது? நீங்க சொன்ன மாதிரி ஒரு விருந்தாளி, ஏற்கனவே ஒரு விருந்தாளி விசிகா என்பது கூடவே பயணம் செய்கிறது. சோ புது விருந்தாளி பார்க்கும்போது ஒரு உற்சாகம் வருகிறது. சரி வந்திருக்கிறாங்க. ஏன்னா கலைஞர் இருக்கும் போது பாலை விட போதுன்னு சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்பு. இது சரியான களம். தேமுதிக கூட பிரேமலதா எடுத்த ஒரு முடிவு கூட பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சரியான முடிவு எடுத்திருக்காரு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கடந்த தேர்தலாம் அவருக்கு தெளிவான காணப்படலை. பாருங்க, சுதேஷ்க்கு ஒரு எம்பி சீட்டுக்கு போறாரு, விஷயம் இல்ல. சோ இந்த ஒரு சூழ்நிலையில விசிகா கேட்பது தவறு கிடையாது. கொடுக்குற இடமும் கொஞ்சம் அவங்களும் மற்ற சூழ்நிலையை பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்துல திமுக கூட்டணி இணைந்த தேமுதிகவுக்கு கேட்ட உடனே ராஜ்யசபா எம்பி சீட்டு 12 தொகுதிகளோ 13 தொகுதியில சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தகவல். நாங்க இங்க கூடவே இருக்கிறோமே, உங்க கூடவே இருக்கிறோம், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க உங்க கூட அரவணைச்சு தானே இருக்கிறோம், எங்களுக்கு உரிமை கொடுக்கலாமே என்ற கேள்வி வேதனை இருக்குதான் செய்யும். ஒரு வழி இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறோம், நம்ம கூடவே பயணம் செய்யறோம், எல்லாத்துலயும் நம்ம பங்கு பெறோம், எல்லாம் பெறோம், எல்லா விஷயத்திலும். ஆனா நம்மளுக்கு காட்டாத ஒரு பரிவு, ஒரு இது புது ஆளுகள் பண்றாங்கன்ற எண்ணம் கண்டிப்பா இருக்குது. அந்த வலி அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அது இல்லாம இருக்க முடியாது. அது நியாயமான வலி. அது தவறு சொல்ல முடியாது. கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒரு நிகழ்ச்சியோட ஒரு செய்திகள் மத்தியில் ஒரு தகவல் பரிமாறி இருக்கிறாரு. நாங்கள் எதிர்பார்த்த தொகுதிகளை கேட்டிருக்கிறோம், முன் வச்சிருக்கிறோம். ஆனால் கூட்டணி நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் அவங்க இத்தனை 8 தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அது வருத்தத்தையும் மன நெருடலையும் கொடுக்குது. இருந்தாலும் கூட்டணி தர்மம், கூட்டணி நிலைப்பாடுங்கிறதுனால நாங்கள் சமரசமா போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு வேதனையோட ஒரு மதிப்பு. அது பாராட்ட வேண்டிய விஷயங்க. ஆக்சுவலா ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் வரும்போது வெளியேறி தவறான முடிவு கிடையாது, இருக்கிற கூட்டணியை கொச்சப்படுத்துவாங்க. வெளியேறிட்ட பிறகு அது சரி தரம் இல்லை அப்படி இல்லாம விமர்சனத்தை எப்படியாவது
தலைமைக்கு தெரியப்படுத்தணுன்றதுதான் அவருடைய நோக்கம். அவருடைய சிறப்பான விஷயம். வேற வந்து நோக்கம் இல்ல. அவர் தனியா வந்து அது யூடியூப்ல கொடுக்கறது கூட என்னன்னா என்னுடைய ஆதங்கம் அவருக்கு வெளிப்படுத்தணும், எப்படியாவது புரிய வைக்கணும். நேரா போய் சண்டை போட முடியல, இல்லது வெளியே போயிட்டு அவர் எதிரான பேசுவதற்கான அப்படிப்பட்ட ஒரு தவறான செயல் நான் செய்யவே மாட்டேன். கூட்டணி ஒரு தர்மம் ஒண்ணு இருக்குது. அந்த ஒரே தலைவர் தான் வந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்ச யாருன்னா திருமாவர்கள். சோ அவரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினது வந்து தவறு எதுவும் கிடையாது. இப்ப அவர் வந்து கேட்கிற அந்த இரட்டை இலக்க தொகுதி வந்து ஆல்ரெடி திமுகவில் தொகுதி பங்கீட்டுல எல்லாருக்கும் இத்தனை தொகுதி பிரித்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான தொகுதியில எங்கிருந்து எடுத்து எங்க கொடுக்கணும்னு தெரியாத அளவில் ஒரு டைட் பொசிஷன் இருக்கு. இந்த இடத்துல இரட்டை இலக்கம் இன்னைக்கு இன்னொரு 2வது முறை 3வது முறை பேச்சுவார்த்தை விசிகா வரவழைச்சு பேசுறாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர். சாதகமாக விசிகாவுக்கு அமையுமா, இல்ல 6 தொகுதி இந்த முறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, அடுத்த தேர்தலை சந்திக்கலாம், நம்ம அடுத்த தேர்தலுக்கு நான் தேவையானதை கொடுக்குறன்ற மாதிரியா ஒரு சமரச பேச்சுவார்த்தை போய் முடியும்? எப்படி இருக்கு? இல்ல இல்ல, இது வந்து ஒரு கூட்டணி தர்மம் தாங்க. அதாவது இது பாத்தீங்கன்னா திருமாவை பொறுத்த வரைக்கும் வந்து கட்சிக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சது. திருமணம் குடும்பம் அதெல்லாம் அப்பாற்பட்டவர். குடும்பமே தொண்டர்கள் தான் எல்லாம் சொல்லக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு நபர். இந்த அளவுக்கு அவரை கட்சி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அது பெரிய இது. என்னன்னா அவர் மேல ஒரு சாயல் இருக்கு, ஒரு சாயம் பூசப்பட்டிருக்கு. அவரை வந்து பலவீனப்படுத்துவதற்காக, அவர் வந்து மேலோக்கி பலப்படாதபடி ஒரு ஒரு சாயம் பூசிட்டாங்க. இவர் வந்து அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி அடிப்படையான தலைவர். பட் அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தா அப்பாற்பட்டதுதான். ஆனா அதுல இருந்து ஸ்டார்டிங் அப்படி வந்தாரு. ஆனா அதுல இருந்து அவர்கள் இன்னொரு எழுவும் இல்ல, எழுவும் யாரும் விடல. அது ஒரு தடையாவே இருக்கு. தடையா இருக்கு. இன்னொரு காரணம் அவர் தனி தொகுதியை நிறைய கேட்கறதுனாலையும் அது ஒரு காரணமா அமைஞ்சது. பொது தொகுதியில நின்று நம்ம வெற்றி பெற்று காட்டிட்டோம்னா ஒரு சவாலா இருக்கும்ல. சவாலா இருக்கும். அது வந்து இப்போ அவர் கேட்கிறாருன்னா அது கொடுப்பதற்கு தயங்குறதுக்கு காரணம் இதுதான். அவருடைய அடிப்படை ஜாதி அடிப்படையில அவர் வந்து வண்ணம் திட்டு அவர் வந்து பாயிண்ட் அடிச்சு அவரை வந்து முன்னேற்ற கூடாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ 8 தொகுதி ஒதுக்கி இருக்கிறதாக இப்ப தகவல். அதுல 8ல 6 வந்து தனி தொகுதி, 2 பொது தொகுதி. 6 தொகுதி தான் தனி தொகுதி அதிகமா இருக்கு. அப்ப உங்க தொகுதியில நீ ஜெயிச்சிடலாங்க, பொது தொகுதி அதிகமா கொடுத்தா நீ ஜெயிக்க மாட்டேங்கிற ஒரு எண்ணத்துல கூட தொகுதி அதிகமா கொடுக்கல. அதான் சொல்றேன். அவங்க வந்து அவரு போனா கூட இப்ப பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு வந்துச்சுங்க. இப்ப ஒரே பெரிய அனைத்து கட்சிகளிலும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் அதிகமா இருக்குது. சும்மா வந்து கட்சி தலைவர்கள் எப்பவுமே வந்து தங்கள் சிந்தனையை சிந்தனைக்க விடாமல் வந்து அந்த ஐடி குரூப்ஸ் இருக்கு, இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றதுனால பேச்சு கூட அவருக்கு வந்து சுதந்திரமா பேசுறாங்கன்னு கூட நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல வந்து சுதந்திரமா பேசும்போது அது நல்லா கைத்தட்டலா இருக்கும், பாராட்டா இருக்கும். ஆனா அவங்க எழுதி கொடுத்து அது வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அது நிலைப்பாடுகள் மாறுது. இதுல இருந்து வெளியே வரணும். எதுக்கு வந்து நாம் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும், எதற்கு பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தலைவர்கள் அதை முன்னிறுத்த வேண்டும். தன் சிந்தனையை வந்து இப்படி சொல்லணும் பண்ணணும்ன்றது அவங்களால வர முடியல. இப்போ இவரே கூட இப்போ நம்ம திமுக தலைவரை கூட பாத்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட சிந்தனையில கண்டிப்பா இருக்கும். திருமாவளவர்கள் உழைச்சிருக்கிறாரு, கேட்பதற்கு நியாயம் என்பது அவர் கண்டிப்பா நிச்சயமாக கண்டிப்பா தெரியும். ஆனா இந்த ஐடி விங் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இப்படி போட்டார்லாம் அங்க வரமாட்டாரு, இப்படி பண்ணா அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் ஒரு தொழில்நுட்ப காரணம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தவறான ஒரு மூலதனத்தை கொடுத்து அதை வந்து நிற்பது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இவங்கதான் பண்றது. தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் இருக்கட்டும், தன் சுய சிந்தனை சிந்தித்தவர் எல்லாரும். அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுறாங்க. எல்லாருக்கும் போடணும், அப்படியே ஹெலிகாப்டர் போகும்போது கீழே அப்படியே பண்ணணும். ஒரு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பயத்தை உருவாக்கணும், கொள்கையில் பயத்தை விட்டுனாங்க. அப்படி நடந்து போனாவே ஒரு கெத்து அப்படி இருக்கும். அவங்க வந்து தொழில்நுட்பமா நடக்கலையே, தொழில்நுட்பமா செயல்படலையே. ஆனா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கேயோ போச்சு. இன்னைக்கு வந்து இவருக்கு குறைக்கிறதுக்கு காரணமும் பார்த்தா தொழில்நுட்ப ரீதியாக அவர் பயன்படுத்தி இது குறைக்கல. முன்ன போன தேர்தல 6, ஆமா இந்த வாட்டி 2 ஏத்திருக்க, குறைக்கவில்லை, ஏத்தி இருக்காங்க. ஆனால் இன்னும் அதிக கூடன்னு வச்ச கோரிக்கை காலதாமதமாயிட்டு. இந்த காலதாமதுக்கு அதுதான் எல்லாரும் பயமா. ஆனா அதையும் மீறிதான் இப்ப 2 கொடுத்திருப்பாரு. இல்ல திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களை, கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்க பாத்தீங்கன்னா பலமான கூட்டணி, வலுவான கூட்டணி அப்படின்னு இருந்தது. இப்போ ஒரு மாதமா ஒரு சின்ன சலசலப்பு கூட்டணிக்குள்ள வந்தது. அந்த சலசலப்பு கூட எதற்காக வந்தது அப்படின்னா, தேமுதிகங்கிற ஒரு கட்சி வந்து திமுக இணைந்ததுக்கு பிறகுதான் அந்த சலசலப்பு உருவாச்சு. அது வருகத்தானே செய்யும். இப்போ இயற்கைங்க. இப்போ குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வந்து நமக்குள்ள 4 செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் வந்து ஒன்னதாங்க. ஏன்னா வீட்டுல வேலை செய்யறவங்க தான் வெளியே போய் சொல்லுவாங்க. அவங்க ஆமா குடும்பத்துக்கு பிரச்சனை அவங்க வெளியே போய் குடும்பத்துல பிரச்சனையா ஆகணும். ஆனா அச்சுமா கொடுவாங்க. வெளியே வரும்போது பார்த்தா எனக்கு ஒன்றா வரும். அதே மாதிரிதான் வந்து
இந்த கூட்டணியில டிஎம்கே கூட்டணியில பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒற்று அது இயற்கை தான். இல்ல திருமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க தேமுதிகவுக்கு இத்தனை சீட்டு கொடுத்துட்டீங்க, எம்பி சீட்டு கொடுத்துட்டீங்கிறது அவருடைய வருத்தம் கிடையாது. எங்களுக்கு எங்களுக்கு கூட ஆமா. குடும்பத்தை கேட்கிறாரு. அவர் வந்து தார்மீக கோரிக்கை தான். இப்ப நம்ம யாருக்குமே அதிகம் கொடுத்துட்டீங்க, யாருக்கு கம்மியா கொடுத்துட்டீங்க, எனக்கு அதே மாதிரி கொடுங்கன்னு கேட்கவில்லை. எங்களுக்கு இத்தனை கொடுங்கன்னு கோரிக்கை அதான் வச்சிருக்காரு. சொல்றேன். இப்போ திருமா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா நியாயமா நடக்கக்கூடியவர். அவர் வந்து அங்கேயா இவ்வளவு ஊத்தி அப்படின்னு கேட்கல. எனக்கு தேவையானதை நீ கொடுங்கன்றத அவருடைய முன் அது உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குதான் செய்யும். இவங்களும் பேசியிருப்பாங்க, மெரிட்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. திருமகள் சிஎம் அவரும் எடுத்து சொல்லியிருப்பாரு, ஸ்டாலினும் வந்து இதுங்கெல்லாம் இருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இவங்களுக்கு சமரசமா பேசி ஒரு முடிவுக்கு வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கெல்லாம் பார்க்கறவங்களுக்கு என்ன இருக்கும், அது பெரிய பிரச்சனையா ஊடகங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அது இருக்கதானே செய்யும். இல்ல கடந்த சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு டாக் இன்னொன்னு போச்சு. திரும்ப அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் ஆகிற தகுதி கூட அவருக்கு இருக்குங்க அப்படின்னு விசிக வட்டாரத்திலே பேசப்பட்டது. ஆதவர்களை போதகர் அங்கே படித்து போடலாம். நேரடியா குழப்பத்தை விட்டு பண்ண முடியாது எந்த ஒரு கட்சி. அது டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்கு ஒரு கொள்கையில போறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு குழப்படி உண்டாக்கணும்னா உள்ள இருக்கிற இப்ப உங்களுக்கு என்ன வச்சு விடுவாங்க. அவங்க அப்படி உட்காந்து பேசுறாரு, நீ நம்ம இல்ல உங்ககிட்ட சொல்லுவாங்க அவனா கண்ணாடி போட்டு பேசுறாரு, கூர்கேஸ் போட்டு நீ போடல இதெல்லாம் ஏப்பான்னு கேட்பாங்க. இது நம்மளுக்குள்ள பிரிவினை உண்டாவது காட்டாசி வருவாங்க பாக்க கூட சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் இன்னும் நான் உட்காந்து பேச முடியும். அதெல்லாம் வந்து எளிமை. அது போலதான் திருமாவளவன் ஈஸியா அழகா ஹேண்டில் பண்றாரு. அது வந்து ஆனா இருந்தாலும் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது, விசிக கட்சிக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பரவலான ஒரு கட்டமைப்பு, பரவலான மக்கள் செல்வாக்கு, வாக்காளர் செல்வாக்கு இருக்கிறது உண்மைதான். அப்படி இருக்கும்போது அவர் கேட்கின்ற தொகுதி இதை வேணும்னு கேட்கறது நியாயமானதான். இதற்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செவி சாய்ப்பாரா அப்படிங்கிறது தான் இங்க பிரதானமா வைக்கக்கூடிய கேள்வி. அதற்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இன்னைக்கு ஒரு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. திரும்ப எதிர்பார்க்கிற தொகுதி கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. அதாவது முன்ன பின்ன இருக்கணும். இப்ப நான் கேட்கறதுக்காக சொல்லுவாங்க. அது சொல்றேன், எந்த ஒரு கட்சி எடுத்த நம்ம கண்ணோட்ட மாதிரி எடுத்தவனுக்கு கொடுத்தோம் கேட்டவன கொடுத்தோம்னு கிடையாது. அது உட்காந்து பார்ப்பாங்க யாரா அந்த வேட்பாளர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கேல பாத்தீங்கன்னா இந்த கடைசி தேர்தல்ன்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, மூத்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. கடைசியான ஒரு வாய்ப்பு அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு இது கடைசி வாய்ப்பு எனக்கு கொடுங்க, இதோட நான் வந்து கட்சியில வர முடியாது, எனக்கு வந்து வயது மூப்பின் அடுத்த தேர்தல் தெரியல, எனக்கு தெரியாது, இந்த வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கின்ற ஒரு அன்பு வேண்டுகோளை கேட்பாங்க. ஒன்னுத்து கேட்பாங்க, சார் நான் என் பையனை கொடுன்னு கேட்பாங்க. அப்படியும் இருப்பா, இப்படியும் இருக்குது. அதுல அது பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வம் உள்ள வந்திருக்கிறாரு. இது மாதிரி வந்து கட்சி இவனும் வந்திருக்கிறாங்க, அவனுக்கும் சரி கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். இது பாரு ஒரு சில சிக்கல் இருக்குதான் செய்யுது. தலையில உட்காரவங்க தலைவலி தெரியும், தலைவலி தெரியும், அவங்க தெரியும் தவிர நம்ம வந்து உட்காந்து சொல்லிடலாம். பட் அவங்களுடைய கட்சியும் வந்து வலுவான கட்சி, சாதாரண கட்சி கிடையாது. அவங்க வந்து உழைச்சிருக்கிறார்கள், அதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து பங்கிடும் போது இதெல்லாம் வந்து புரிய வைத்திருப்பாங்க. கூட்டி கழிச்சு ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தாலும் கூட விசிகாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 இலக்க இரட்டை இலக்க எண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த 10 அப்படிங்கிற எண்ணிக்கை வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்தி போயிட்டு இருக்கு. பொறுத்து பார்க்கலாம் சார். அந்த சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 8 ஓகே ஆயிடுச்சு, இன்னும் 2 இரட்டை இலக்குங்கிறதுல 10 தொகுதி இலக்கு அவர் கேட்டிருக்கிறாரு. அவரே சமரசம் ஆயிட்ட பிறகு நம்மலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா ஒண்ணு விசிகா வெளியே ஒரு நியாயம் தர்மம் இல்லாமல் மற்ற கட்சிகளை போல அல்லது மற்றவர்களை தலைவர்களை போல சட்டென்று கோவம் வந்து வெளியே போயிருந்தாருன்னா யாருக்கு நஷ்டம்னா திமுக நஷ்டம். அது வெளிப்படையான அது வந்து ஒரு தொண்டர்களை இன்க்ரீஸ். அது என்ன ஒரு பிரச்சனைனா உடனே வந்து அங்க போய் மக்களுக்கு போய் நிக்கிறது வந்து விசிக கட்சி போய் தொண்டர்கள் போய் நிற்பது பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ வந்து அவங்களுடைய கட்சியில பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை அதிகரிக்கின்ற ஒரு கட்சியா தான் இன்னி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி கடைசி சட்டமன்ற அந்த சட்டப்பேரவையில தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக முதல்வரை பற்றி ரொம்ப உயர்வாக 5 ஆண்டுகள் ஆட்சியில என்னென்ன சிறப்பான பணிகளை பண்ணியிருக்கிறாருன்னு ரொம்ப விமர்சனம் சூப்பரா வச்சிருந்தாரு. பாராட்டி சீராட்டி தாளாட்டி எல்லாம் பேசினாரு. ஆனால் இன்றைக்கு அவர் கேட்ட தொகுதி கொடுக்கல, சீட்டு கொடுக்கலன்றதுனால வெளியேறிட்டார் இல்லையா? நீங்க சொல்றதுனால அவர் அந்த இது ஞாபகம் வருது, வெளியிட்டார். அது போல விசிக வெளியேறினால் அவர் கண்டிப்பா நஷ்டம் ஆனா அந்த கருத்தில் கொள்ள அவருக்கே தெரியும். ஏன்னா ஸ்டாலின் அவருக்கு தெரியும் விசிகா போகாது. ஏன்னா தன்மானத்துல அவங்க பெரிய தன்மானம் உடையவர் திருமாவளவன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து திடீர்னு போறதோ அல்லது சில்லறத்தனமா சொன்னாலும் சில்லறத்தனமாலாம் நடந்துக்க மாட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியாய், ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல்வாதியாய், அது பாராளுமன்றத்தில் எப்படி பேசணும், சட்டமன்றத்தில் எப்படி பேசணும், மக்களிடம் எப்படி பேசணும், எதிர்கட்சிக்கு எப்படி நம்ம சொல்லணும், சிஎம்கே சில காரியங்கள் நேரடியா அப்போசிஷன் வரும்பொழுது இவர் தான் குரல் கொடுக்கணும். எப்படி வந்து லாஸ்ட்ல சொல்லணும் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு தலைவரை வச்சிருக்கிறது உண்மையிலே இது வலுவான ஒரு கூட்டணின்னு சொன்னா, திமுக கூட்டணின்னு சொன்னாவே ஒரு அடையாளம் வருது. கண்டிப்பா அது வரும். இன்னும் அதுக்கேற்ற ஒரு தொகுதி வந்து கொடுக்கலன்னா அதுக்கு இவரும் ஒரு காரணம். அது அப்படியே வளர்த்துட்டாரு. தனி தொகுதின்றதுனால ஒரு அடையாளம் வளைஞ்சு கொடுத்து நடந்துட்டாரா, இல்ல தட்டி கொடுத்து போய்கிட்டு இருக்கிறாரா, இல்ல காலம் வரும் என்று எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாரா? இல்ல, இவர் வந்து காலம் வரும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர் கிடையாது. ஒரு சொன்ன தன்மானத்தை உடையவர். அதாவது நம்ம கூட்டணிகளுக்கும் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குது. அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். நம்மளே வந்து அதுல இருந்து தவறிட்டா நம்மளை பின்பற்ற தொண்டர்கள் என்ன செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. பொறுத்து இருந்து அதான் சொன்னது. அந்த வீடியோ வெளியிட்டது கூட, ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டது கூட, நம்முடைய கூட்டணி தலைவர்கள் பார்க்கட்டும், அதான் அப்படியாவது ஆதங்கத்தை எப்படியே சொல்லல, எதிர்கட்சியை போய் உட்கார்ந்து எதிர்த்து பேசுறதை காட்டிலும் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதுல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து உண்மையா வந்து பாராட்டக்கூடிய இந்த கட்சியில வந்து அவருக்கு கேட்கிறதுல குறைபாடே கிடையாது. அவர் வந்து தன் உரிமை இருக்குது, தார்மீக உரிமை இருக்குது. இத்தனை வருஷம் பயணம் பண்ணிருக்கோம், இத்தனை நிலைப்பாடு நம்ம செய்திருக்கிறோம் சொல்லி ஒரு ஒரு அவருக்கு இருக்குது. ஸோ அதுல கேட்டு தப்பு கிடையாது. அதே மாதிரி இவர்களும் வந்து யோசித்து, ஏன்னா கட்சி தலைமை யோசித்து திட்டமிட்டு அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி அரவணைச்சு, நீ வெளியே போயிடாதவா சரி, ஏன்னா உள்ள நமக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கும். சரி, ஒருவேளை சரியோட சிஎம் பேசியிருப்பாரு, பேசிட்டு நான் இருக்கிறேன் நீ கவலை. அப்படி சிஎம் பேசியிருந்தா இந்த வருத்தமான செய்தியை திரும்ப பகிர்ந்திருக்க மாட்டார்ல. அதுதான் இல்ல, அது அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்த பிறகுதான் பேசியிருப்பாரு. இதெல்லாம் வந்த பிறகுதான் அவர் கேள்விப்பட்டு என்னடா அதற்கு இவ்வளவு ஆதங்கப்படுறாருன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசி தன் நிலைப்பாடுகளை சொல்லி புரிய வைத்து ஒரு சமரசமான பயணம் செய்யணும் என்று சொல்லி எவனை செய்யலாம்னு சொல்லி ஒரு சில திட்டங்களை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவர் 8 தொகுதி கொடுத்தாரு. ஓகே சொன்ன மாதிரி தான் ஒரு தகவல். ஸோ இல்ல, விசிகா கட்சியினுடைய சிறந்த தலைவராக கூட்டணி தர்மத்தோட செயல்படக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கை கூட்டணி தர்மத்தோட மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா, அவர் கேட்கின்ற அந்த 10 இரட்டை இலக்க எண் உறுதியாகுமா அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு கேள்வியாக இருக்கு. அதற்குண்டான ஒரு முடிவு, இறுதியான ஒரு வடிவம் இன்று கிடைக்க பெறலாம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தகவல். உங்களை போன்ற நாங்களும் பொறுத்து பார்க்கலாம். நன்றி சார்.